ஓம் சாந்தி சிஸ்டர். குஷி குஷியா இருக்கீங்களா? ஓம் சாந்தி பிரதர். குஷி குஷியா இருக்கிறோம். எஸ் எஸ். இன்னைக்கு நாம அவைத்த முரளி தேர்ட் பார்ட் பார்க்கிறோம். ஸோ செம பவர்ஃபுல் முரளி. இது வரைக்கும் பார்த்ததே இது 25/6/1970 முரளி தேர்ட் பார்ட். வியக்த மொழி அவிக்த மொழிக்கு உள்ள வித்தியாசம் செய்கை மூலமாகவே புரிஞ்சிக்க முடியாதா அப்படின்னு கேட்டிருந்தாரு. அதுல குறிப்பாக 3 விஷயத்த சொல்லியிருந்தாரு. செக்கர், மேக்கர், ரூலர். சோதிப்பவராக ஆனீங்கன்னா உருவாக்குபவராக ஆவீங்க. அப்பதான் உலகத்தை ஆட்சி செய்பவர் ஆவீங்க. அதாவது உங்களை நீங்களே சோதிச்சுக்கணும். ஏதாவது பலகீனம் இருக்குதா? விதிபூர்வமா தான் நம்ம நடக்கிறோமா? அப்ப விதிபூர்வமா நடந்தா விதியை உருவாக்குபவர் ஆகிடுவீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதுல ஏதாவது கலப்படம் இருக்குதான்னு ஸ்ட்ரிக்டா செக் பண்ணுங்க. தயவுதாட்சண்யம் இல்லாமல் எதுவும் கலப்படமாகாம இருக்குதா? அடிமைத்தனம் இல்லாம இருக்குதா? அதிகாரின்னு புரிஞ்சுக்கணும் உங்கள. இப்ப நீங்க உங்களுக்கு நீங்க அதிகாரியா இருந்தாதான் உலகத்துக்கு நீங்க ராஜ அதிகாரியா மாற முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தார். அதுக்கு பரந்த மனமுள்ளவர் ஆகணும். அப்படி இருக்கிறவங்க தான் முன்னுதாரணமாக ஆக முடியும். அதன் மூலமா தான் மற்றவர்களுக்கும் விமோசனம் கொடுக்க முடியும். அதோட முடிஞ்சிருக்கு. இன்னைக்கு அடுத்தது பார்க்க போறோம். அது படிங்க சிஸ்டம். யாருக்குள்ளாவது மாயா பிரவேசமாகிறது என்றால் முதலில் மாயா எந்த ரூபத்தில் வருகிறது? ஒவ்வொருவரும் அவரவர் கருத்தை சொன்னார்கள். முதலில் மாயா பலவித ரூபங்களில் சோம்பலாகத்தான் வருகிறது. தேக அபிமானத்திலும் கூட முதலில் சோம்பலின் ரூபத்தையே தாரணை செய்கிறது. அந்த சமயத்தில் ஸ்ரீமத் பெற்றுக்கொண்டு சரி சரிபார்ப்பதற்கான சோம்பலின் காரியத்தை செய்கின்றனர். பிறகு தேக அபிமானம் அதிகரித்துக் கொண்டே செல்கிறது. மற்ற அனைத்து விஷயங்களிலும் பலவித ரூபங்களில் முதலில் சோம்பல் ரூபம் வருகிறது. சோம்பல் மற்றும் விரக்தி ஈஸ்வரிய சம்பந்தத்தில் இருந்து தூரத்தில் கொண்டு சென்றுவிடும். சாகார சம்பந்தத்தில் இருந்து மற்றும் புத்தின் சம்பந்தத்தில் இருந்து மற்றும் சகயோகம் பெறுவதற்கான சம்பந்தத்தில் இருந்து விலக செய்துவிடும். இந்த சோம்பல் வந்த பிறகு பயங்கர ரூபம் என்னவாக ஆகிறது? தேக அகங்காரத்தில் பிரத்யட்ச ரூபத்தில் வந்து விடுகின்றன. முதலில் 6வது விகாரத்திலிருந்து தொடங்குகின்றனர். ஞானம் நிறைந்த ஆத்மாக்களுக்குள் கடைசி நம்பர், அதாவது சோம்பலின் ரூபத்தில் ஆரம்பமாகிறது. சோம்பல் பிறகு எத்தகைய சங்கல்பங்கள் எழும்? தற்சமயம் இந்த ரூபத்தில் தான் மாயாவின் பிரவேசம் நடைபெறுகிறது. இதன் மீது மிகவும் கவனம் வைக்க வேண்டும். இந்த 6வது ரூபத்தில் மாயா பல விதங்களில் வருவதற்கு முயற்சி செய்யும். சோம்பலுக்கு பலவித ரூபங்கள் உள்ளன. சரீரம், மனம் 2 சம்பந்தத்திலும் கூட மாயா வர முடியும். அநேகர் யோசிக்கின்றனர், வாருங்கள், இப்பொழுது இல்லை என்றால் பிறகு எப்போதாவது செய்து கொள்ளலாம். சீக்கிரம் செய்ய வேண்டும் என்று என்ன அவசியம்? இப்படியெல்லாம் மிகவும் ராயல் ரூபத்தில் மாயா வருகிறது. அநேகர் இதையும் யோசிக்கின்றனர். அதாவது அவ்யக்த ஸ்திதி இந்த புருஷார்த்தி வாழ்க்கையில் 9-7 மணி நேரம் இருப்பதென்பது முடியாத காரியம். இதுவோ கடைசியில்தான் நடக்கும். இதுவும் கூட சோம்பலின் ராயல் ரூபமாகும். பிறகு செய்யலாம், யோசிக்கலாம், பார்க்கலாம். இவை அனைத்தும் சோம்பல். இதை சோதிப்பவராக ஆகுங்கள். உங்களில் யாரையாவது ராயல் ரூபத்தில் மாயா பின்தொடர்வதில்லையே? இல்லறத்தின் பாலனையோ செய்துதான் ஆக வேண்டும். ஆனால் இல்லறத்தில் இருந்து கொண்டே வைராகிய விருத்தியில் இருக்க வேண்டும். இது மறந்து போகிறது. பாதி விஷயம் நினைவுள்ளது, பாதி விஷயத்தை விட்டு விடுகின்றனர். மிகவும் சூட்சுமமான சங்கல்பங்களின் ரூபத்தில் முதலில் சோம்பல் பிரவேசமாகிறது. இதற்கு பிறகு பெரிய ரூபத்தை எடுத்துக்கொள்கிறது. அந்த நேரத்திலேயே அதை வெளியேற்றி விடுவீர்களானால் அதிக நேரம் அதை எதிர்கொள்ள வேண்டியது இருக்காது. ஆக இப்போது இதை சோதித்து பார்க்க வேண்டும். அதாவது தீவிர புருஷார்த்தி ஆவதில் அல்லது ஹை ஜம்ப் பண்ணுவதில் எந்த ரூபத்தில் மாயா சோம்பேறியாக ஆக்குகிறது? மாயாவின் வெளிப்படையான ரூபத்தையோ சோதிக்கிறீர்கள், ஆனால் இந்த சூட்சும ரூபத்தையும் சோதிக்க வேண்டும். அநேகர் இதையும் யோசிக்கின்றனர். அதாவது முடிவான இருக்கைகளே குறைவுதானே என்று. ஆக மற்றவர்கள் புருஷார்த்தத்தில் முன்னால் செல்வதை பார்த்து தன்னுடைய புத்தியில் நினைக்கின்றனர், அவ்வளவு முன்னால் நம்மால் போக முடியாது, இவ்வளவு போனாலே போதும். இதுவும் சோம்பலின் ரூபம்தான். ஆக இந்த அனைத்து விஷயங்களிலும் தன்னைத்தான் மாற்றிக்கொள்ள வேண்டும். அப்போதுதான் சட்டத்தை உருவாக்குவர்கள் அல்லது அமைதியை உருவாக்குவராக ஆக முடியும். மேலும் புது உலகத்தினை உருவாக்குவராக ஆக முடியும். முதலில் தன்னையே புதியவராக ஆக்கிக் கொள்ள முடியவில்லை என்றால் புது உலகத்தை எப்படி உருவாக்க முடியும்?
முதலிலோ தன்னைத்தான் ஆக்கிக் கொள்ள வேண்டும் இல்லையா? புருஷார்த்தத்தில் தீவிர தன்மையை கொண்டு வருவதற்கான வழிமுறை தெரியும் இல்லையா? பிறர் அதில் ஏன் நிலைத்திருப்பதில்லை? எதுவரை தனக்குத்தான் எந்த ஒரு உறுதிமொழியும் எடுத்துக் கொள்ளவில்லையோ, அதுவரை பரிபக்குவ தன்மை வர முடியாது. எதுவரை இங்கே முடிவு செய்யவில்லையோ, அதுவரை அங்கே இருக்கைகள் பதவி முடிவாகாது. ஆக, இப்போது சொல்லுங்கள். புருஷார்த்தத்தில் தீவிரத்தன்மையை எப்போது கொண்டு வருவீர்கள்? மியூசியம் அல்லது கண்காட்சியில் இந்த ஸ்லோகனை அனைவருக்கும் சொல்கிறீர்கள் இல்லையா? இப்போது இல்லேல் இனி எப்போதும் இல்லை என்று. அதை தனக்காகவும் நினைவு வையுங்கள். எப்போதாவது செய்து விடுவோம் என்பதாக யோசிக்காதீர்கள். இப்போது ஆகி காட்டுவோம் என்ற அந்த பரிபக்குவ தன்மை அல்லது தைரியம் வருமென்றால் பிறகு சகயோகமும் கிடைக்கும். இது ஆக்சுவலா பாபா 5 விகாரம் சொல்வாரு. அதுல 6வது ஆ, விகாரம் சோம்பல். அந்த சூப்பர். 6வது விகாரத்துல தான் ஸ்டார்ட்டே ஆகும் எல்லா விகாரமும். இல்லையா? அந்த மைண்ட்ல ம், பயிற்சி பண்ணிக்கிட்டே இருக்கும். இப்ப எப்படி ஜிம்முக்கு போறதுக்கு, இன்னைக்கு ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்துக்கலாம் அப்படின்னு அது உடல் ரீதியான சோம்பல். அந்த மாதிரி பாபா மைண்டுக்கு தொடர்ந்து எக்சர்சைஸ் குடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. சரி கொஞ்ச நேரம் கழிச்சு பண்ணலாம், கொஞ்ச நேரம் கழிச்சு பண்ணலாம். அது அப்படியே போய்க்கிட்டே இருக்கும். அப்படியே ஒரு நாளே போயிடும். அப்படியே பல நாள் போயிடும். சோ அந்த சோம்பல தான் சொல்றாரு. மாயா முதல்ல யாருக்குள்ள பிரவேசம் ஆகுனாலும் இந்த ரூபத்துல தான் ஃபர்ஸ்ட் வரும். ம், பலவிதமான சோம்பல். பல ரூபங்கள்ல சோம்பலாகத்தான் அது வருது. தேகாபிமானத்துல கூட முதல்ல சோம்பலின் ரூபத்தை தான் தாரணை பண்ணுது இல்லையா? காலையில அமிர்த வேலை எழுந்திருக்கிறதே முதல்ல அங்க சோம்பல் தானே தூங்க வைக்குது. சோ ஃபர்ஸ்ட் ஆமா. மாயா அப்படிதான் வருது. ஒரு இதையும் ஸ்ரீமத்தையும் மீற வைக்கிறதே அந்த சோம்பல் தான். பாத்துக்கலாம் ம், அப்படின்ட்டு. சோ அப்ப பாபா கொடுக்கும்போது ஸ்ரீமத்தை எடுத்துக்கிறான். ஆனா அந்த ஸ்ரீமத் படி நடக்க வேண்டிய நேரத்துல சோம்பல் படி என்ன பண்ணுவோமோ அதையே பண்ணிட்டு இருக்கிறோம். அதை ஃபாலோ பண்றது கிடையாது. அப்ப என்ன ஆகும்? தேக அபிமானம் அதிகமாயிட்டே இருக்கும். சோ அதனால எல்லா விஷயத்திலுமே முதல்ல வர்றது சோம்பல் தான். எல்லாமே இப்ப லௌகீக வாழ்க்கையில வெற்றி அடையணும்னாலும் அதுக்கு மிகப்பெரிய எதிரி சோம்பல் தான். ஒரு நல்லா படிக்கிறவனுக்கும் ஆமா. படிக்காதவனுக்கும் மெயின் வித்தியாசமே சோம்பல் தான். சோம்பலை தூக்கி ம். கடைசிட்டு இப்பவே படிக்கணும்னு நினைச்சு அடுத்த செகண்டே படிக்கிறவன் நல்லா படிப்பான். படிக்கணும்னு நினைச்சுக்கிட்டே இருக்கிறவன் கடைசியில எக்ஸாம்க்கு முன்னாடி நாள் படிப்பான். ஒண்ணுமே முடியாது. அப்ப என்ன ஆகும்? சோம்பல்லே ஒரு டைம்க்கு அப்புறம் விரக்தியை கொடுத்துரும். ஏன்னா அன்னன்னைக்கு படிச்சா ஈஸியா படிச்சிடலாம். மொத்தமா சேர்ந்துச்சுன்னா இது எங்கடா படிக்க போறோம்னு விரக்தி வந்துடும். சோம்பலுடைய அடுத்த குழந்தை அது விரக்தி. இந்த இப்ப 2 நம்மளாலலாம் எந்த அளவுக்கு எப்படி முடியும் அப்படின்னு நம்மளே சமாதானப்படுத்திக்கிறது. கரெக்ட். மகாரதிகள் தானே முன்னாடி வரப்போறாங்க. ம். நம்மளாலலாம் எங்க முடியும்? அப்படின்னு நம்மளால முடியும். சமாதானப்படுத்திக்கிறது. கரெக்ட். ம். ஆ அப்ப இது என்ன பண்ணுது அப்படின்னா, ஈஸ்வரிய சம்பந்தத்துல இருந்தே உங்கள தூரம் அழைச்சிட்டு போயிடும்ன்றார். சோம்பலும், விரக்தியும். நம்மளால முடியுமா? அப்படிங்கிறதே ஈஸ்வரிய சம்பந்தத்துல இருந்து பாபாவுடைய தொடர்புல இருந்து உங்கள தூரத்தை அழைச்சிட்டு போயிடும். அடுத்தது சாக்கார சம்பந்தத்துல இருந்தும் இல்லையா? சாக்காரமாக பாபா குழந்தைங்க கிட்ட இருந்தும் விலகிடும். அப்புறம் புத்தியின் சம்பந்தத்துல இருந்து மற்றும் சகயோகம் பெறுவதற்கான சம்பந்தத்துல இருந்து இல்ல புத்தியினால பாபாவோட சம்பந்தம் வைக்கிறோம். அதுல இருந்தும் விலகிடுவீங்க. பாபா கிட்ட இருந்து உதவி பெறுவதில இருந்தும் விலகிடுவீங்க. ஏன்னா தைரியம் வச்சாதான் உதவி கிடைக்கும். அதுல இருந்தும் விலகிடுவீங்க. அப்ப இந்த சோம்பல் கடைசியில பயங்கர ரூபம் எடுக்கும். அதுதான் தேக அகங்காரம். இல்லையா? ம். ஏன்னா நான் அமைதியா இதோ இன்னைக்கு நாளைக்கு முரளியில பாபா சொல்றார் சாக்கார முரளியில, நீங்க இனிமையா இருக்கக்கூடாது. மிக மிக இனிமையா இருக்கணும். மிக மிக அன்பா இருக்கணும்ன்றாரு. அதாவது அன்பா ம். பேசலனாலே கோபத்தின் அம்சம்ன்றாரு. இதுக்கு முன்னாடி ஒரு முரளியில சத்தம் போட்டு பேசினாதான் கோபத்தின் அம்சம்னாரு. இப்ப நீங்க அன்பா பேசலனாலே அதுவே கோபத்தின் அம்சம் தான்றாரு. அப்ப அந்த அளவுக்கு நம்ம கவனம் கொடுக்காத பொழுது என்ன ஆகும்னா, அதான் கோபத்தின் அம்சம் இருக்குல்லையா, அது ஒரு நாள் வெடிச்சிடும். பயங்கர அகங்கார ரூபத்துல வந்துரும். சோ அது அப்பப்ப நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அழிச்சுக்கிட்டே இருக்கணும்.
முள்ளுச்செடி மாதிரி ஒரு வீண் எண்ணமும் அல்லது அகங்கார எண்ணமோ அல்லது கோப எண்ணமோ அப்பப்ப கட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இல்லாட்டினா அது பயங்கர ரூபம் எடுத்துரும். அப்ப சொல்லுவாங்கல்ல, முள்ளுச்செடி சின்னதா இருக்கும்போதே புடுங்கி போட்டா ஈஸியா புடுங்க முடியும். அதுக்கப்புறம் எங்க புடுங்க முடியும்? அந்த மாதிரி ஆயிடும். சோ அதனால முதல்ல 6வது விகாரத்துல இருந்து தான் எல்லா விகாரமும் ஸ்டார்ட் ஆகுது. ம். ஞானம் நிறைந்த ஆத்மாக்கள் இப்ப ஒரு பற்றை எடுத்துக்கிட்டா கூட, இப்ப குழந்தைய கூட பார்க்கும்போது என்னோட குழந்தைன்ற அந்த எண்ணம் வந்துகிட்டே இருக்கும். அத கட் பண்றதுல சோம்பல் விட்டது தான், நாளைக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா நம்ம துடிப்போம். அந்த பற்ற வளர ம். விட்டுட்டோம். அதுதான் பிரச்சனை. இல்லையா? அ அது உறவா இருக்கட்டும், சொத்தா இருக்கட்டும், பேரு, புகழு, பதவி எல்லாமே அது என்னிதில்லன்னு கட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். கட் பண்ணலன்னா, கம்முனு இருந்தாலே அது வளர்ந்துரும் அது ஆக்சுவலா. கட் ப முள்ளுச்செடி மத்தவங்களால கட் எப்பயுமே ப ஃபாஸ்ட்டா வளரும். ஆ அந்த மாதிரி மத்தவங்க தான். மத்தவங்க கட் இல்ல, இல்ல. பண்ணும்போது நமக்கு ம். வலிக்கும். நம்மளே கட் பண்ணிட்டா பிரச்சனை இல்ல. மத்தவங்க கட் பண்ணா வலிக்கும். சோ அதனால ஞானம் நிறைந்த ஆத்மாக்களுக்குள்ள கடைசி நம்பர் தான் முதல்ல அதான் அதான் சொல்றாரு. யாருக்கு? அஞ்ஞானிகளுக்கு இல்ல. ஞானம் நிறைந்த ஆத்மாக்களுக்கு. பக்கா ஞானி ஆத்மா. அங்க எங்க ஸ்டார்ட் ஆகுதுன்னா, கடைசி நம்பர்ல இருந்து வருது. சோம்பல்ல இருந்து வருது. சார்ட் வைக்க சொல்றாரு. ம். அத மட்டும் கரெக்ட்டா பண்ணிட்டு இருந்தாலே வந்துரும். சரி எல்லாம் பக்காவா தானே பண்றோம். எதுக்கு ம். சார்ட்? அப்டின்னாலே முடிஞ்சு போச்சு. சார்ட் வைக்கலனாலே அந்த அளவுக்கு கவனம் வைக்க மாட்டோம். கவனம் வைக்கலனாலே மாயா வந்துரும். அப்படிதான் ஞானம் நிறைந்த ஆத்மாக்களுக்கு ஸ்டார்ட் ஆகுதுன்றேன். ஆ இன்னைக்கு முரளியில கூட பாபா சொல்றாரு. மகாரதிகள்லாம் விழறாங்க. அதுக்கு காரணம் இதுதான். ம். மகாரதிகள் அலட்சியமா இருக்கிறதுனால வந்துடுது. அஞ்ஞானிகளோட தொடர்பு வைக்காதீங்கன்றாரு. அ பாபா குழந்தையாவே இருந்தாலும் விகாரிகளாக இருந்தாங்கன்னா விலகி இருங்கன்றாரு. அப்ப புதுசா கல்யாணம் ஆனவங்களுடைய சம்மந்தத்துல வர இவங்களுக்கும் கல்யாணம் பண்ணணும்னு ஆசை வருதுன்றாரு. அப்ப அந்த சின்ன ஒரு ம். சோம்பல்தனம் பாபா சொன்னாரு, "அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா?" அப்படின்னு நினைக்கிறதுல மாட்டிக்கிறது. அப்புறம் லௌகீக உறவுகளோட மணிக்கணக்கா பேசிட்டு இருந்தா, அவங்க குணம் தான் நமக்கு வரும். இப்ப லௌகீக உறவுக்கு வீட்டுக்கு போறோம். அப்ப அவங்க சாப்பிடலன்னா அவங்க கோச்சுக்குவாங்களே அப்படின்னு நினைச்சு ஒரு வாய் தான் போட்டிருப்பீங்க. அது போதும் மாயாவுக்கு. கொஞ்சம் கொஞ்சமா வேலை காட்ட ஆரம்பிச்சிடும். ஆ சோ இப்படிதான் ஸ்டார்ட் ஆகுதுன்றார். ஞானம் நிரம்பிய ஆத்மாக்களுக்கு. அப்ப சோம்பல்ல வந்த பிறகு என்னென்ன எண்ணங்கள் பிறகு வரும் தெரியுமா? முதல்ல சோம்பல், பிறகு என்னென்ன எண்ணங்கள் வரும்? ஏன்னா இந்த ரூபத்துல மாயாவின் பிரவேசமே வருது. பாபா சொல்றாரு, யாரை பார்த்தாலும் அவங்களுடைய விசேஷ குணத்தை மட்டுமே பாருங்கன்றார். அந்த விசேஷ குணத்தை பார்க்கிறதுல நம்ம கவனம் வைக்கணும் ஃபர்ஸ்ட். அங்க அலட்சியம் விட்டா தானாவே பலகீனம் தான் தெரியும். ஏன்னா எல்லாருக்குள்ளயுமே பலகீனம் இருக்கும் இல்லையா? அதுதான் தெரியும். அப்ப பலகீனத்தையே பார்க்க ஆரம்பிப்போம். வர்ணனை செய்ய ஆரம்பிப்போம். ஒரு நாள் முட்டி மோதிட்டு நிக்க ஆரம்பிச்சுரும். அதனால தான் பாபா சொல்றாரு. அப்ப என்னென்னமோ எண்ணம் வர ஆரம்பிக்கும். ஏன்னா இந்த ரூபத்துல தான் மாயாவுடைய பிரவேசமே நடக்குது இப்ப. அதனால இது மேல ம். மிக, மிக அதிக கவனம் வைக்கணும்ன்றேன். ரொம்ப கவனம் வைக்கணும்ன்றேன். இதுதான் வந்து குட்டி சாத்தான் ரூபத்துல சிலைகள் இருக்கும். நெறைய கோயில்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா, குட்டி சாத்தான் வந்து ட்ரெஸ்ஸ புடிச்சு இழுக்கிற மாதிரி இருக்கும். அது குட்டி சாத்தான் கால் மேலலாம் ஆமா. ஏறுற மாதிரி இருக்கும். சின்ன சின்னதா இருக்கும் வாண்டு வாண்டா. ம். அதுதான் இது இந்த விகாரம், சோம்பல். அலட்சியமா இருக்கிறது தான் அவங்கள வந்து அலங்காரத்த கழச்சு விட்டுருது. டைவர்ட் பண்றது. ம். அதான். ம். அதனால இது மேல ரொம்ப கவனம் வைக்கணும். இந்த சொல்லுவாங்க இல்லையா, அஞ்ஞானத்துல கூட பெரிய பெரிய வீரன்லாம் புல்லு தடிக்க உழுந்துருவான். பெரிய பெரிய ஆள்லாம் வந்தா ஜெயிச்சுருவான். புல்லெல்லாம் கண்டுக்க மாட்டான் ம். இல்லையா? அதுல விழுந்துருவான். அப்படின்னு. அதுல கவனம் வைக்கணுன்றாரு. இந்த அ அ அதனால தான் பார்த்தீங்கன்னா, இந்த இந்து கோயில்கள்ல மூலஸ்தானம் கர்ப்ப கிரகத்துக்கு வெளியில வந்து அந்த காவலாளி பயங்கர ஆக்ரோஷத்தோட இருப்பாங்க. நாக்க நீட்டிட்டு அது பயங்கரமா இருக்கும். அதுக்கு பல அர்த்தம் இருக்கு. அதுல ஒரு அர்த்தம் நம்மளுடைய புத்தி, கவனம். அந்த கவனம் ஃபுல்லா ம். இருக்கிறதுனால தான் அவர் பூஜைக்குரிய நிலையில இருக்கிறாரு. அலட்சியமா இருந்தா பூஜைக்குரிய நிலையில இருக்காரு. அப்ப அவங்களுடைய புத்தி வந்து ஸ்ட்ராங்கா இருக்குது. எதுவும் சோம்பல் வந்துறக்கூடாது, மாயை வந்துறக்கூடாது அப்டின்ட்டு. இந்த 6வது ரூபத்துல மாயா பல விதங்கள்ல வர்றதுக்கு முயற்சி செய்யும். சோம்பலுக்கு பலவித ரூபங்கள் இருக்குது. அது சரீர சம்பந்தத்திலயும் வரும்,
மனதின் சம்பந்தத்திலயும் வந்துரும். இல்லையா? சரீரம் சம்பந்தமான மாயா இருக்குது. காலைல எழுந்திரிக்கிறதுல இருந்து நெறைய ம். விஷயங்கள். அப்புறம் மனம். மனம் வந்து எப்பவுமே ஃப்ரீயா வச்சுக்கணுன்றாரு. மேலயே வந்துடுங்கன்றாரு. இங்க வேலை செஞ்சு அடுத்த செகண்ட் பறந்துடுங்கன்றாரு. அப்ப இதெல்லாம் மைண்ட்ல கவனம் குடுக்கணும். சுறுசுறுப்பாவே வச்சிருக்கணும். சுறுசுறுப்பா வைக்கலன்னா மாட்டிக்கும். அந்த சுறுசுறுப்பா வச்சுக்கிட்டா மாயா உள்ள வர முடியாது. அதுதான் பிள்ளையார் வந்து நான் பிஸியா இருக்கிறேன் நாளைக்கு வான்னு சொல்றது. அது மாயாவ சொல்றது. அவங்க சனி 2ம் ஒண்ணு தான். சனி பிடிக்கிறது, மாயா பிடிக்கிறது. அப்ப ம். நெறைய பேர் என்ன யோசிக்கிறாங்க அப்டின்னா, சரி விடுங்கப்பா இப்ப இல்லன்னா என்ன பண்ணிடலாம். ஆ இப்பவே பண்ணணும்னு ஒண்ணும் அவசியம் கிடையாது. நம்ம இப்ப தானே பாபா குழந்தை ஆகியிருக்கிறோம். எவ்வளோ மகாரதிகள் பல வருஷம் இருக்கிறவங்கலாம் அந்த தப்பு பண்ணி நான் பார்த்துருக்கிறேனே! அப்டின்னு அலட்சியமா விட்டுர்றாங்க. இதுதான் ரொம்ப ராயல் ரூபத்துல மாயா வருதுன்றது. இல்லையா? பாபா எத ஃபாலோ பண்ண சொன்னா, இவங்க எத ஃபாலோ பண்றாங்க. இல்லையா? அப்ப ம். மகாரதிகள் கிட்ட ஃபாலோ பண்றதுக்கு நெறைய இருக்கும். அதுல எது அழுக்கா இருக்குதோ அத அத மட்டும் ஃபாலோ பண்றாரு. சோ அததான் பாபா சொல்றாரு. ஒரு நாளைக்கு 8 மணி நேரம், 10 மணி நேரம்லாம் வந்து அவ்யக்த ஸ்திதியில இருக்கிறதெல்லாம் என்னப்பா இதெல்லாம் நடக்கிற காரியமா இப்ப? கடைசியில தானே பாபா சொன்னாரு, அந்த நிலை வந்தா உலகம் அழிஞ்சிடும்னாரு இல்லையா? அது அப்ப வரும். இப்ப நீங்க முயற்சி பண்ணா தான் ம். அந்த நிலை வரும். இல்லையா? எப்ப வேணாலும் கடைசி நொடி வந்துரும். ஆனா அத வந்து இவங்க அப்படி யோசிக்கிறது இல்ல. இது கடைசி வர்றதுக்குள்ள நம்ம அத சரி பண்ணிடுவோம். இன்னும் டைம் இருக்கு அப்படின்னு நெனைக்கிறது. ஆ இன்னும் ஒரு 10 வருஷம் இருக்கு. கடைசி நேரத்துல ம். நம்ம தாங்க எடுத்துட்டு வருவோம் முயற்சியின்படி. அப்ப இதுதான் சோம்பலுடைய ராயல் ரூபம்ன்றாரு. பிறகு பண்ணிக்கலாம், பிறகு யோசிச்சுக்கலாம், பிறகு பார்த்துக்கலாம். இது எல்லாம் சோம்பல்ன்றார். இத சோதிப்பவரா ஆகுங்கள். அதே மாரி நாளைக்கு முரளியில சூப்பரா சொல்லிருப்பாரு. பந்தனத்துல இருக்கிற தாய்மார்கள் வந்து உடலால அடிமையா இருக்கிறாங்க. அவங்க வந்து வெளியில சென்டருக்கு விட மாட்டாங்க. சேவை செய்ய விட மாட்டாங்க. ஆனா மனதுனால அவங்க சுதந்திரம் ஆயிட்டாங்கன்னா, மனதுக்கு இந்த குடும்பத்துக்கும் எனக்கு சம்மந்தம் கிடையாது. நான் உலக ம். நன்மை செய்றவன். எல்லாருக்கும் நான் அமைதி சக்திய குடுக்குறேன். பாபாவ நினைச்சுக்கிட்டு இருந்து உலகத்துக்கே வாயுமண்டலத்த மாத்த முடியுன்றாரு. அதுதான் பயங்கர பவர்ஃபுல்லான சேவை. இப்ப பந்தனத்துல இருக்கிற தாய்மார்களுக்கு இதுக்கு அதிக நேரம் வேற கிடைக்கும். மற்றவர்களை விட, மற்ற சேவை செய்றவங்கள விட. அப்ப அவங்க அதுல நம்பர் 1 வரலாம். ஆனாலும் அத பண்ணணுமே! அதுல தான் ஆமா. மாயை. அலட்சியம் வரக்கூடாது. ஆ அததான் பாபா இப்ப சமீபமா ஒரு முரளியில சொன்னாரு. இத ஈஸியா பண்ணலாம். ஆனா நினைக்கணுமே! நினைக்கிறது ஈஸி. ஆனா ம். நினைக்கணுமே! அதுல தான் அலட்சியம் வந்தது. ஆமா. காட்டிர்றாங்க. சோம்பல் வந்துடுது. அதனால செக் பண்ணுங்க. அந்த செக் பண்றது தான் இங்க முக்கியம். சோதிப்பவரா ஆகுங்கள். ம். இல்லையா? ஒரு கூட்டத்துக்கு போனா அவங்க ஐடி கார்டு காட்டுறாங்க இது. அது மாதிரி நம்ம புத்திக்குள்ள இது பாபாவுடைய ஸ்ரீமத் படி தானா? இந்த விஷயம் உள்ள போகலாமா? செக் பண்ணணும். அடுத்தது என்னென்னலாம் நமக்கு ம். பாபா சொல்லியிருக்கிறாரு. காலையில இருந்து நைட் தூங்குற வரைக்கும். அதெல்லாம் பண்றேனா? முதல்ல எழுதி வைக்கணும். எழுதி வச்சுட்டு அத பார்க்கணும். பார்த்தத செயல்படுத்துறதுக்கு புத்தி ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஸ்ட்ரிக்ட்டா இருக்கணும். இத பண்ணியே ஆகணும். ம். அப்படி இருக்கணும்ன்றாரு. அதனால ஏன்னா மாயையுடைய வேலையே என்னன்னா, பிறகு பார்த்துக்கலாம் அப்படிங்கிறது தான். அதனால ம். செக் பண்ணுங்க. ராயல் ரூபத்துல மாயா உங்கள தொடர்ந்து வந்துட்டு இருக்குதா? அத கட் பண்ணுங்க. அந்த ராயல் ரூப மாயாவ வெட்டுறது தான் அந்த பரசுராமன் கையில பரசால வெட்டிக்கிட்டே இருந்தாரு. அ அப்படின்னுவாங்க. இல்லையா? சத்திரியர்கள கொலை பண்ணுவாரு தானே சத்திரியர தானே கொலை பண்ணிட்டு இருப்பாரு அவரு. ஆமாமா. ஆ கையில அந்த கோடாரி வச்சுட்டே இருப்பாரு. எல்லா சத்திரியர்களையும் ம். கொலை பண்றது தான் என்னுடைய வாழ்க்கை லட்சியம்ன்ட்டு இருப்பாரு. சத்திரியர்ன்றது திரேதா யுகத்து குணம். சோம்பல் தான் சத்திரிய குணம். ஆ. அதை தான் வெட்டுறது அது. அங்க கதையில பார்க்கும்போது அது வேற மாரி ஆயிடுச்சு. மற்றபடி இல்லறத்தின் பாலனை நீங்க பண்ணி தான் ஆகணும். இல்ல குடும்பத்த, மனைவிய, குழந்தைய பார்த்துக்க வேண்டியது உங்க கடமை. ஆனா இல்லறத்துல இருந்துகிட்டே, இது என்னுடைய குடும்பம் இல்ல. இவர்களுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்ல. எனக்கும் பாபாவுக்கும் மட்டும் தான் சம்பந்தம். இது கர்ம கணக்கு முடிக்கிறேன். அவ்வளவுதான். பேரளவுல. அப்படிங்கிற வைராக்கிய உள்ளுணர்வு இருக்கணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இது.
வைராக்கிய உள்ளுணர்வு இருக்கணும். இத தான் மறந்துர்றீங்க. இல்லையா? அத அப்படியே மெய்மறந்து என்னுடையவர்கள் அந்த உணர்வு வந்து வந்து உங்கள அழிச்சிருது. அதுல கவனம் வைக்க சொல்றேன். அப்ப என்ன பண்ணீங்க? பாதி விஷயம் மட்டும் ஞாபகம் வச்சிருக்கிறீங்க. குடும்பத்த பாத்துக்க தான் சொன்னாரு பாபான்றது மட்டும் ஞாபகம் இருக்குது. ஆனா வைராக்கிய உணர்வோட பாத்துக்க சொன்னாருன்றத மறந்துடுது. இதையும் பாத்துக்கணும் தானே பாபா சொன்னாருல்ல அப்படின்னு பாதி மட்டும் ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்றாரு. ஆ பாதி விஷயத்த விட்டுர்றாங்க. அதனால ரொம்ப சூக்ஷ்மமான சங்கல்பன் ரூபத்துல மாயை பிரவேசம் ஆயிடுதுன்றாரு. இல்லையா? பாபா சொன்ன மாதிரியே இருக்குது. இல்ல பாபா சொன்னாரு குடும்பத்த பாத்துக்கணும்னாரு. அந்த மாதிரி விஷயத்த மைண்ட்ல எடுத்துக்கிறது. அது சூக்ஷ்மமா வர்றது. அதுக்கு பிறகு பெரிய ரூபத்த எடுத்துக்கும். ஃபர்ஸ்ட் சூக்ஷ்மமா வரும். அப்புறம் என்ன ஒரு தமிழ் ம். பழமொழியில இருக்கு. தலைக்கு மேல போனா ஜான் என்ன, முழம் என்னன்ட்டு. அவ்வளவுதான் ஸ்ரீமத்த மீறுறோம்னு முடிவு பண்ணியாச்சு. மொத்தமா மீறிடலான்ட்டு போயிடும். அதனால தான் எப்பல்லாம் அது தலையெடுக்குதோ, அப்பவே அது தலையில போட்டு வெளியேத்திடணும். இல்லன்னா காலி. இல்லையா? அதாவது இந்த சொல்லுவாங்க, நல்ல பாம்ப வந்து தலையில அடிச்சு சாகடிக்கணும். ஆ இல்லன்னா உயிர் கொஞ்சம் இருந்தா கூட ரிஸ்க்ன்னுவாங்க. அந்த மாரி தான் மாயையுடைய அத்தனை எண்ணங்களும் நல்ல பாம்பு தான். டக்கு டக்குன்னு அத சாகடிச்சிடணும். இல்லன்னா மாட்டிக்கும். ஆ அதுதான் நடராஜர் காலுக்கு கீழ பாம்பு போட்டு ஆடுற மாரி இருக்கும். நெறைய பேர் காலுக்கு கீழ பாம்பு இருக்கிற மாரி இருக்கும். இல்லன்னா அரக்கன் இருக்கிற மாரி இருக்கும். எல்லாமே இந்த மாயை எண்ணங்கள் அந்த தான். ராகு ராகு, கேது கூட அந்த பாம்புன்னு தானே சொல்லுவாங்க. அந்த பாம்பு ம். தலையில தான் இருக்கும். ராகுக்கு கரெக்ட், மனுஷ உடம்பு, பாம்பு தலை. கேதுவுக்கு கரெக்ட், அதே மாரி 2 துண்டா வெட்டும்போது ம். தேவரோட இத குடிச்சிறதுனால அது உயிர் இருக்கும். ஆனா கரெக்ட், மனுஷங்கள அஃபெக்ட் பண்ணும். அந்த அரக்க குணம். அதுதான் அந்த கதை சொல்லுவாங்க. ராகு, கேது. கரெக்ட். அதனால நீங்க அப்பவே வெளியேத்திட்டீங்கன்னா, ரொம்ப நேரம் அது கூட சண்ட போட தேவையில்ல. இது எவ்வளோ பெரிய விஷயம். இல்லையா? இல்லாட்டினா, அது வளர்ந்ததுக்கு அப்புறம் அது கூட சண்ட போடுறது ரொம்ப கஷ்டம். அந்த ஃபர்ஸ்ட் எண்ணம் வரும்போதே வெட்டி கடாசிட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு. தோட்டம் ஆமா. கிளீன் பண்ற மாரி தான். தோட்டம் டெய்லியும் கிளீன் பண்ணா பெரிய விஷயமா தெரியாது. பொதரா வளர விட்டுட்டோம்னா கஷ்டம். ஐய்யயோ! இத எங்க வெட்டுறதுன்னு தோண ஆரம்பிச்சுடும். அதனால செக் பண்ணுங்க இத. எங்கேயாவது ஒளிஞ்சிட்டு இருக்குதா மாயான்ட்டு. அதாவது நீங்க தீவிர புருஷார்த்தி ஆகுறதுல ஒரே அடியா ஹை ஜம்ப் மேல ஏறிடணும். அப்படி ஏற விடாம மாயை எந்த விஷயத்துல உங்கள சோம்பேறியா வச்சிருக்குது. இல்ல ஒரு விதத்துல சபரிமலை ஐயப்பன் பார்த்தீங்கன்னா, ஒரே ஜம்பா எகிறி குதிச்சு மேல உட்கார்ந்த மாரி இருக்கும் பார்க்கறதுக்கே. இல்லையா? அதுவே 18 படி இல்லையா? ஒரே குதி குதிச்சு மேல போயிட்டாரு. அப்படி குதிக்க விடாம எது ம். தடுக்குது? இல்ல கொஞ்சம் கொஞ்சமா ஏறிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமா ஏறுறவங்க பக்தர்கள். அவங்க தான் படிக்கட்டு வழியா ஏறுவாங்க. நம்ம ஒரே ஜம்ப்ல ஏறி உட்கார்ந்துக்கணும். அப்ப பக்தர்கள் வரிசையில தான் நீங்களும் போறீங்கன்னா, அவங்க கேட்க மாட்டாங்க. அதுக்கு எதுக்கு நான் உன்ன கும்பிடணுன்ட்டு. ஆ. ஆமா. அதனால எந்த ரூபத்துல மாயா உங்கள சோம்பேறி ஆக்குதுன்னு பாருங்க. இல்ல பாபா காலையில அமிர்த வேளையிலருந்து நைட் வரைக்கும் சொன்ன அத்தனையும் ஃபாலோ பண்ணா தான் தீவிர புருஷார்த்தி. அப்ப எதெல்லாம் மிஸ் ம். பண்றீங்களோ, அந்த ரூபத்துலலாம் மாயை வருது. அத செக் பண்ணுங்க. ஏன்னா, மாயையுடைய வெளிப்படையான ரூபத்த வந்து சோதிக்கிறீங்க. ஆனா, இந்த சூக்ஷ்ம ரூபம், ம். அந்த சோம்பல் பண்ண விடாம தடுக்குது இல்லையா? அதை சோதிக்கணும். அதாவது பாபா என்ன பண்ணக்கூடாதுன்றீங்களோ, அத பண்ணாம இருக்கிறீங்க. ஓகே. பட் என்ன பண்ணணும்னாரோ, அத பண்றீங்களா? இல்லையா? துக்கம் குடுக்காம இருக்கணும். அதெல்லாம் ஓகே. பட் எதெல்லாம் பண்ணணும்னாரு, அத பண்ணாம இருக்கிறீங்க. அமிர்தால ஏந்திச்சதுலருந்து நெறைய விஷயம் குடுத்திருக்கிறாருல்ல. சக்தி குடுத்துக்கிட்டு இருக்கணும்னாரு. அதெல்லாம் பண்ணலையே. அதுதான் சூக்ஷ்ம ரூபம்ன்றது. அத செக் பண்ணுங்க. நெறைய பேர் என்ன யோசிக்கிறாங்கன்னா, என்னப்பா கடைசில 108 பேர் தான் இருப்பாங்களாம். இன்னும் லட்சக்கணக்குல இருக்கிறாங்க பாபா குழந்தைங்க பாரு. மதுபன்ல எவ்வளோ கூட்டம் வருது. ஒரு மீட்டுக்கே இப்படி, பல மீட்டுக்கு. இன்னும் வராதவங்க எத்தன பேரு? இதெல்லாம் நம்ப எங்கப்பா வர முடியும்? அப்படி யோசிக்கிறாங்களாம். இல்ல நெறைய பேர் லௌகீகத்துல சொல்லுவாங்க, "ஏய் என்னடா 2 சீட்டு தான்டா இருக்குது. அதுக்கு போய் எதுக்குடா அப்ளை பண்ணிட்டு?" இல்லையா? அதுல வேற நியூஸ்ல காட்டுவாங்க. பாருங்க 100 சீட்டுக்கு லட்சக்கணக்கான பேர் கூட்டம். அப்படின்னு. ஆ அந்த மாதிரி இங்கேயும் யோசிக்கிறாங்க. அப்ப மத்தவங்க ரொம்ப தீவிர வேகத்துல போறத பார்த்து, நம்பளாலலாம் வந்து அந்த அளவுக்குலாம் போக முடியாதுப்பா.
ஏதோ நம்பளால முடிஞ்ச அளவுக்கு போனா போதும். கொஞ்சம் கொஞ்சமா தான் போ முடியும். அப்படி நெனைக்கிறாங்க. இதுவும் சோம்பலின் ரூபம் தான்றேன். அதனால இந்த எல்லா விஷயத்திலும் உங்கள நீங்க மாத்திக்கணும். அப்பதான் சட்டத்தை ம். உருவாக்குறவர் ஆக முடியும். அமைதிய உருவாக்குறவர் ஆக முடியும். இல்லையா? சட்டப்படி நீங்க நடக்கும்பொழுது உங்க வாழ்க்கையே சட்டமாக அங்க மாறுது. அப்ப சட்டத்தை உருவாக்குபவர் யாருன்னா, சட்டப்படி இப்ப நடக்கிறவங்க தான். அவங்களுடைய வாழ்க்கை தான் ஒவ்வொரு மதத்திலயும் சட்டமா ஆகுது. அப்ப கர்மேந்திரியங்கள் ஃபுல்லா தன் கட்டுப்பாட்டுல வச்சு அமைதியாவே இருக்கிறாங்க. எது நடந்தாலும். அப்படி இருக்கிறவங்க தான் அமைதியான உலகத்தையும் உருவாக்க முடியும். இல்ல என்ன ஆனாலும் தன்னை அமைதிப்படுத்திக்கிறவங்க தான் உலகத்தையே உருவாக்க முடியும். அதுதான் புது உலகம். புது உலகத்தை உருவாக்குபவராக அவங்க தான் ஆக முடியும். அங்க ஆட்சி செய்றவங்களாகவும் அவங்க தான் ஆக முடியும். அதனால தன்னையே புதியவரா ஆக்கிக்கலன்னா, புது உலகத்தை எப்படி நீங்க உருவாக்குவீங்க? அதனால முதல்ல உங்கள உருவாக்குங்க. அதுதான் செக்கர். சோதிச்சு ம். உங்கள மாத்துங்க. உங்கள உருவாக்கிக்கிட்டீங்கன்னா, உலகத்தை உருவாக்கிடுவீங்க. அதனால புருஷார்த்தத்துல தீவிரத்தன்மைய எடுத்துட்டு வர்றதுக்கான வழி தெரியும் தானே! அப்ப தெரிஞ்சும் ஏன் அத பண்ண மாட்றீங்க? ம். ஒரே காரணம் தான். உறுதிமொழி எடுக்கல. நான் இத பண்ணியே தீருவேன். உயிரே போனாலும் இத பண்ணியே தீருவேன். உயிர் போனாலும் போவேமே தவிர ஸ்ரீமத்தை மீற மாட்டேன். அந்த கோட்ட தாண்ட மாட்டேன். ஏன்னா, கோட்ட தாண்டுனது இன்னைய வரைக்கும் சீதைக்கு ஒரு பெரிய அவப்பெயரா இருக்குதுல்ல. அதனால உயிரே போனாலும் நான் ஸ்ரீமத்த தாண்ட மாட்டேன்னு உறுதிமொழி எடுத்துக்கோங்க. அப்படி எடுக்காத அதுலயும் வரைக்கும் அலட்சியம் தான். ம், அந்த ராவணன் வந்து சிவபக்தர் வேஷத்துல தானே வருவான். ஒரு ம். அலட்சியம் தான். சிவபக்தருக்காக கோட்ட தாண்டுனா என்னன்னு நெனச்சுருவான். கரெக்ட். அது பல ரூபத்துல அந்த வரும். அலட்சியம். பாபா குழந்தைங்க ரூபத்திலே வரும். பாபா குழந்தைங்க ஸ்ரீமத் மீறதுக்குலாம் முக்கியமான காரணமாவே பாபா குழந்தைங்க தான் இருப்பாங்க. இல்லையா? பாபா குழந்தை தானே சொல்றாங்க. சீனியர் தானே சொல்றாங்க. அப்படி மாறிர்றது. அப்ப ம். பரிபக்குவத்தன்மை வர முடியாது. இதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் வந்து ஒரு சிஸ்டர் வந்து பக்கா பாபா குழந்தை. ஆ அவங்களுக்கு வீட்ல வந்து ஃபோர்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ண சொல்றாங்க. அப்ப அவங்க ஒரு இடத்துல முக்கியமான இடத்துல சேவை பண்றாங்க. அங்க போய் கேட்கறாங்க. அவங்க கை வச்சுட்டாங்க. எங்களால எதுவும் பண்ண முடியாதும்மான்ட்டு. அப்ப இது ம். மாரி நெறைய இடத்துல கேட்டு பார்க்குறாங்க. எங்கேயுமே இல்லன்னும்போது வேற வழி இல்லாம கல்யாணம் பண்ணிட்டாங்க. இப்ப ம். பாபாவே சொல்லியிருக்கிறாரு, நீங்க எல்லாரும் இங்க வந்து இருக்க முடியாது. இது இல்லாம சட்ட சிக்கல் வரும். நெறைய கத்திட்டு வந்துட்டாங்கன்றுவாங்க. இந்த மாரி நெறைய பிரச்சனை வரும். அப்ப அவங்கவங்க தான் அவங்கவங்கள பாதுகாத்துக்கணும். இல்லையா? நம்மை மீறி எதுவும் நடக்க போறது கிடையாது. அதுக்கப்புறம் கல்யாணம் ஆன பிறகு ஒரு நாள் நான் லெட்டர் எழுதி வச்சுட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல லெட்டர் எழுதி வச்சுட்டு போறேன்னாங்க. அப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரியல. அந்த தைரியம் முன்னாடியே வச்சிருக்கலாம்ல. ம். 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 அப்ப அதுதான் சொல்றேன். அந்த உறுதிமொழி எடுத்துக்காத வரைக்கும் உங்களுக்கு அந்த பரிபக்குவத்தன்மை வர முடியாது. எதுவரை இங்க முடிவு செய்யலையோ ஆக்சுவலா இப்ப சினிமா துறை வந்து அவ்வளோ விகாரத்துறை. அந்த துறையில இருக்கிறவங்களே வெஜிடேரியனா இருக்கிறாங்க. இப்ப அவங்க மைண்ட்ல நான் வெஜிடேரியன் தான் சாப்பிடுவேன்றது மைண்ட்ல ஃபிக்ஸ் ஆயிருது. இல்ல மத்த தப்பு தண்ணியெல்லாம் அடிப்பாங்க. ஆனா வெஜிடேரியன் மட்டும் சாப்பிடுவாங்க. அப்ப அவங்களாலேயே ம். அது இருக்க முடியுதுன்னும்போது, நம்ம எந்த அளவுக்கு நம்ம தான் இருக்கிறதிலே உயர்ந்தவர்கள். உலகத்துக்கே முன்னுதாரண புருஷர்கள். அப்ப அந்த உறுதிமொழி இருக்கணும். நான் உயர்ந்தவன்றது முதல்ல அந்த சுத்த அகங்காரம் இருக்கணும். அந்த அகங்காரம் தான் நம்மள வந்து அந்த தாழ்ந்த காரியத்தை செய்ய விடாம பண்ணும். அந்த உறுதிமொழி இல்லாத வரைக்கும் பரிபக்குவத்தன்மை வர முடியாது. சோ இங்க நீங்க முடிவு செய்யாத வரைக்கும், அங்க உங்களுக்கு சீட்டும் முடிவாகாதுன்றேன். இல்லையா? இங்க வந்து டிக்கெட்டுக்கு காசு குடுத்தா தானே டிக்கெட் கிடைப்பாங்க. அங்க சீட்டு காசு குடுத்து நம்ம கன்ஃபார்ம் பண்றோம். இப்ப சமீபமா பாபா வர்தானத்துல சொன்னாரு. ஏர் கண்டிஷன் டிக்கெட் பத்தி. அப்ப ஏர் கண்டிஷன் ம். டிக்கெட் வாங்கணும்னா, எந்த கண்டிஷன்லயும் யார் சேஃபா இருக்கிறாங்களோ, அவங்களுக்கு தான் ஏர் கண்டிஷன் டிக்கெட்ன்றாரு. அப்படின்னா என்னன்னா, ஒரு செகண்ட்ல எந்த மாயையும் ஒரு செகண்ட்ல கடந்து போயிடணும். எந்த பிரச்சனையும். ஒரு செகண்ட்ல முற்றுப்புள்ளி வச்சுட்டு மேல பறந்து போயிடணும். அதான் விஷயமே. அதுதான் காசுன்றாரு. அந்த டிக்கெட் வாங்குறதுக்கான காசு எதுன்னா, கஷ்டப்பட தேவையில்ல. பாபா கூட இருந்தா போதுன்றாரு. நமக்கு முயற்சின்றதே அது மட்டும் ம். தான். பாபா கூடவே இருக்கணும். அவ்வளவுதான். மத்தது எல்லாம் எங்கேயோ யாருக்கோ நடக்குதுன்ற மாரி இருக்கணும்.
ம். ஏன்னா, இப்ப பக்கத்து வீட்லயே ஒரு பெரிய அசம்பாவிதம் நடந்தா கூட உங்கள பாதிக்காது. ஏன்னா, அது உங்களுது கிடையாது. அப்படிதான் நம்ம வீட்ல நடந்தாலே நமக்கு ஃபீல் ஆகணும். ஏன்னா, நம்ம வீடு மேல இருக்குது பரந்தாமத்துல. நம்முடையவர் அவரு மட்டும் தான். அவருக்கு ஒண்ணும் ஆகப் போறது கிடையாது. அவர் கூட இருக்கிறது தான் நமக்கே பாதுகாப்பு. அப்படிதான் இருக்க சொல்றாரு. அவர் கூட இருக்கும்போது யாரும் எதுவும் பண்ண முடியாதுன்றாரு. அந்த அசைக்க முடியாத நிச்சய புத்தி இருக்கணும். சோ அப்படி இருந்தா தான் அங்க சீட்டு கன்ஃபார்ம். இங்க பாபாவோட நான் இருப்பேன்னு நீங்க உறுதிமொழி எடுத்தா தான், அங்க உலக ராஜ்யம் கிடைக்கும். சோ அதனால அதோட இல்ல ஒரு ஒரு 108 நான் நெறைய 108 மாலை உருவாக்குவேன்னு வேற சொல்லியிருக்காரு. அதனால அந்த 108 பேரு செலக்ட் ஆயிட்டாங்க அவ்வளவுதான்ற மாரி நம்ம யோசிக்கக் கூடாது. மகாரதிகள் நமக்கு முன்னாடி எத்தனையோ பேர் இருக்காங்க. இல்ல அது கூட நமக்கு தேவையில்ல. அந்த முதல் 108லயே நான் வரேன். அடுத்த 108 வந்து அது மத்தவங்க வீக் ஆனவங்களுக்கு அவரு ஏதோ சலுகை குடுக்கட்டும். நான் முதல் 108லயே வரேன். முதல் 8லயே வரேன். ஏன்னா மம்மா, பாபா மட்டும் தான் பாபா சொல்லியிருக்காரு. வேற யாரையும் சொல்லல அவரு. இவங்க இந்த பதவியில இருக்கிறாங்க. அதனால அவங்க ஆயிடுவாங்கன்றதெல்லாம் இவங்களோட கற்பனை. அதெல்லாம் யாரையும் பாபா பிக்ஸ் பண்ணல. 2 சீட்டு மட்டும் தான் கன்ஃபார்ம். சோ அதுவரைக்கும் ஓடிக்கிட்டே இருக்க வேண்டியது தான். 3வது சீட்ல கூட போய் உட்கார முடியும். சோ அத புரிஞ்சுக்கணும். அதனால புருஷார்த்தத்துல தீவிரத்தன்மையை எப்ப கொண்டுட்டு வருவீங்க? இப்ப சொல்லுங்கன்றார். இப்ப வரைக்கும் எடுத்துட்டு வரலன்னா, எப்ப எடுத்துட்டு வருவீங்க? ஏன்னா கண்காட்சியில எல்லாருக்கும் என்ன சொல்றீங்க? இப்ப இல்லன்னா எப்ப இல்லப்பா எனக்கு என்ன? அப்படின்ட்டு அவங்கள பயமுறுத்துவோம். சரி நான் அப்புறம் வரேன். வரலாம் டைம் இருக்காதுன்னு அவங்கள பயமுறுத்துவோம். அதான் பாபா சொல்றாரு. உங்களுக்கு அதேதான். ஆ நமக்கும் இப்ப ம். இல்லன்னா எப்பவும் இல்லையே! சோ அதனால அத உங்களுக்கும் நீங்க சொல்லுங்க. ஞாபகப்படுத்திக்கோங்க. எப்பவாவது செஞ்சுக்கலான்னு யோசிக்காதீங்க. இப்பவே ஆகி காட்டுறேன். இந்த செகண்டே. அந்த பரிபக்குவத்தன்மை, தைரியம் வருது இப்பவே அப்டின்னா, உதவி பண்ண நான் தயாருன்றாரு. இப்ப வரியா? நான் உதவி பண்றேன். ம். லௌகீகத்திலே அப்படித்தானே ஒரு விஷயத்த நம்புறேன். சரி நான் பண்றேன். ஏய் நீ இப்ப பண்றேன்னா நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன்னுவாங்க. நான் பண்ணும்போது உன்ன கூப்பிடுறேன்னா, எனக்கு வேற வேலை இல்ல. நீ இப்ப பண்றியான்னுவாங்க. அதே தான் பாபாவும் சொல்றாரு. இப்ப நீ ஆகி காட்டுறியா? உனக்கு உதவி கிடைக்கும்ன்றாரு. இப்ப இல்லையில் எப்பவும் இல்லை அப்டின்ட்டு முடிக்கிறார். சரி ஓகே சிஸ்டர். மீதி அடுத்தது பார்ப்போம். ஓம் சாந்தி.